நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது விஜய் தேவர்கொண்டா அண்ட் சமந்தா ஆக்ட் பண்ண குஷி. இந்த படத்தில் விஜய் தேவர்கொண்டா வந்து ஒரு வேலை விஷயமா காஷ்மீர் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்போ அவர் அங்கே போயிருப்பார். அந்த சமயத்தில் சமந்தா அவங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து அவங்க லெக்சரரோட ஒரு பிக்னிக்காக வந்திருப்பாங்க அந்த இடத்துக்கு. அப்போது சாருக்கு தெரியாமல் வேறு ஒரு இடத்துக்கு கோயிலுக்கு போகணும், சாமி கும்பிட்ணும் அந்த மாதிரி சமந்தா வந்து நினச்சிட்டு, ஓகே நம்ம இந்த ஏரியாவில் வந்து சாமி கும்பிட போகணும் அப்படின்னா அங்கே வந்து கொஞ்சம் இந்த முஸ்லீம், ஹிந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா போய்கிட்டுருக்கோம். அதனால இவங்க வந்து ஃபர்தா போட்டுட்டு போனால் மட்டும்தான் அந்த இடத்துல போய் நம்ம பார்த்துட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க ஃபர்தா போட்டுட்டு போயிருப்பாங்க. அந்த சமயத்தில் விஜய் தேவர்கொண்டா வந்து சமந்தாவை பார்த்தனால அவங்க வந்து ஒரு இஸ்லாம் பெண் அந்த மாதிரி நினச்சிருவார். அதோட அவங்கள லவ் பண்ண ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் போய் லவ்வெல்லாம் சொல்லுவார். அப்போ அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே இந்த ஊரில் வந்து ஆல்ரெடி பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, அதனால தான் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவரும் ஓரளவுக்கு விட்டுருவார். அதுக்கப்புறம் அவங்க ஊருக்கு போகையில் தான் பார்ப்பாரு அவங்க வந்து ஒரு ஹிந்து பொண்ணு அப்படின்னு. அது என்ன பிரச்சனை அப்படின்னா, சமந்தாவுடைய அப்பா வந்து பயங்கரமாக சாமி கும்பிட்றவர், கடவுள் தான் எல்லாமே அப்படின்னு நினைக்கிறவர். ஆனால் விஜய் தேவர்கொண்டாவுடைய அப்பா வந்து சாமின்ற ஒன்று கிடையாது, கடவுளே கிடையாது, சயின்ஸ்னால் மட்டும்தான் இந்த உலகம் வந்து இயங்குது அந்த மாதிரி நினைக்கிறவர். அதனால் இவங்க கல்யாணத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும். அதை தாண்டி இவங்க 2 பேரும் மட்டும் கல்யாணமும் பண்ணிக்கிடுவாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா இவங்க 2 பேருக்கும் அதிகமான பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். நார்மலாக ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நிறைய பிரச்சனைகள் வரும் இல்லையா, அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கு குழந்தையும் இருக்காது, ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமையிலே இருக்கும். அப்போ நம்ம வந்து சாமி கும்பிடாதனால தான் அந்த மாதிரி இருக்குது, இந்த ஹோமம் பண்ணணும், பண்ணுனா குழந்த பிறந்துரும் அப்படிலாம் சமந்தாவுடைய வீட்டில் சொல்லுவாங்க. அப்போ சொல்லுவார் இவர், எங்கள் வீட்டில் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க, எங்கள் வீட்டில் சாமியே முதல்ல கும்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்காண்டி சரின்னு சொல்லிட்டு அவங்களும் இறங்கி வந்து அந்த ஹோமமும் பண்ணுவாங்க ஒரு கோயிலில். அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்கும். அதோட ஃபேமிலி எல்லோரும் ஹாப்பியாக இருப்பாங்க. அந்த குழந்தைக்கு வைக்கிற பேர் தான் இந்த படத்தில் குஷி.